ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டே vlog தான். இன்றைக்கி நானும் அவரும் வந்து வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க எங்கே போகிறேன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கோம்? எனக்கு என்ன தெரியுமா கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அவினாசிலேருந்து என்னடா நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் கருமந்தண்டியில் தானே எப்போவுமே நம்ம மேலே பைபாஸ் ஏறுவோம். என்ன எப்படிடா இவ்வளோ தூரமாக இருக்குது, இன்னுமே வரவே இல்லை, நீலாம்பூரே இன்னும் வரலன்னு சொல்லி பார்த்துட்டே வந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கருமந்தம்பட்டி வந்திருக்குன்னு. இந்தா அது சாப்பிட்டீங்கன்னா இது ரசக்கும். ஆனால் சூப்பராக இருக்குல்ல, கருப்பட்டிலே தான் எல்லாமே செய்யறது. வீடியோ எடுத்துக்கிறியா? எனக்கு பிடிச்சிருப்பா. கருப்பட்டி போட்டால் அப்படிதான் இருக்கும். இன்னொரு கடையில் ஒரு கடையில் சாப்பிட்டேன், அங்கே செம்மையாக இருந்தது. ஓகே, நான் இன்றைக்கி எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு vlog கண்டினியூஸாக பாருங்கள். மனிதர்களே என் விதையை ஒரு முறை மண்ணில் விதைத்து விடுங்கள், 3 தலைமுறைக்கு நான் விருந்தளிக்கிறேன். வரவழிலே நாங்கள் 2 பேரும் கொய்யாக்காய் வாங்கிட்டு ஒன்று சாப்பிடணும் போல் இருந்ததா. ஒரே ஒரு கொய்யாக்காய் தான் வாங்கினோம், 50 ரூபா சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தோம். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருக்கா? சரி ஓகே, வா போவோம். வெயில் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் இந்த பாலத்து வழியாக போகிறேன். காந்திபுரமே ஸ்ட்ரைட்டாக போய்க்கலாம், பிரச்சனையே இல்லை. இல்லைன்னா கீழே இது எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும்ல போக வேண்டியதுலாம். ஆமாம், வெறியாகும். ஆமா, பாலம் கட்டிட்டு இருக்கும் போது எவ்வளோ டைம் வந்திருப்போம்ல. நம்ம லவ் பண்ணும் போது வந்தோம், இப்ப கல்யாணமே பண்ணிட்டோம். ஆமா, போய் டின்னர் மாதிரி சாப்பிடலான்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதுதான் அந்த கம்பி மாதிரி இருக்கிறது. பெங்களூர், டெல்லி இந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய ஊர்லலாம் இப்படி தானே இருக்கும். கோயம்புத்தூர்னே சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. கீழே வந்தால் லோக்கல் ஏரியா மாதிரி இருக்கும். எப்படியோ நாங்கள் செம்மொழி பூங்காவுக்கு வந்துட்டோம். நாங்கள் இப்போது செம்மொழி பூங்காவுக்கு வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். காட்டட்டுமா எப்படி இருக்குன்னு? எங்க டிக்கெட்டு? அங்க வந்த உடனேமே பட்டறிவு மையம் அதுக்குள்ளதான் டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். இதோட மேப் ஒரு ஆளுக்கு டிக்கெட் 15 ரூபா. நல்லா தான் இருக்குது, போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த ஜெயிண்ட் வெல்லு இதெல்லாம் இருந்தது. இதுக்கெல்லாம் வந்து தனித்தனி அமௌண்ட்டு, ஒன்றுக்கு 100 ரூபான்னு நினைக்கிறேன். உள்ளேயே வந்துட்டு சாப்பாடெல்லாம் போய் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருந்தது நிறையா. அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருந்தது. நிறையா மீன் இருந்தது, ஏகப்பட்ட மீன். அப்புறம் தாமரையெல்லாம் பார்க்குறக்கு அழகாக இருக்குது, பட் பக்கத்துலலாம் போகவே முடியாது. அங்கேருந்து ஒருத்தவங்க அலோன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி போகாதீங்க, நடந்துகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப லாங்காக இருந்தது, வெயில் வரையா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருந்தது புதுசு புதுசாக.
போய் ஒரு டைம் போய் பார்க்கலாம், மற்றபடி அடிக்கடி போகலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு போனால் ஜாலியாக விளையாண்டு வரலாம். இந்த மாதிரி புக்கில் வருவாங்கள்ல அவங்க, பாரி பேகன் அவங்களோட ஸ்டாச்சு எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே நானும் அவரும் வெளியே வந்துட்டோம், வேற ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம். இந்த செம்மொழி பூங்கான்னு இருக்கிற இடத்துல தான் நிறையா ரோஸ் செடியெல்லாம் இருந்தது. ஆனால் க்ரௌடு தான், பட் ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அவ்வளோக்கு தெரியும். வெளியே வந்துட்டேன், ரொம்ப வெயிலாக இருக்குது. அதனால் பார்க்கிங்லேருந்து வண்டி எடுக்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். செம்ம க்ரௌடாக இருக்குது. இன்றைக்கி வேறு சண்டேவா. ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரையா? மால் வேறையா? மாலுங்கிறது வந்து கொச்சின்ல இருக்குது. அது லூலு மாலு, இது ஹைப்பர் மார்க்கெட்டு. நாங்கள் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ தான் நீ ஃபஸ்ட் டைம் வர. ஆமாம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. உனக்கு இன்னும் இங்கே நிறைய பிளேஸ் இருக்குது. மேக்ஸ் இருக்குது, ஜூடியோ இருக்குது, ஸ்டார்பக்ஸ் இருக்குது, நிறையா ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இதில் ஃபுட்டு கவுண்டர் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். வா, எவ்வளோன்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு மாலுக்குள்ளே உள்ளே போவோம். போகலாமா உள்ள? போய் இங்கே மெஹந்தி எப்படி வச்சுருக்காங்கன்னு. பட் ஆனால் இதெல்லாம் சவக்குமான்னு தெரியாதுல்ல. இது நம்ம வாங்குறது நான் வச்சுருக்கேன்ல, ஆனால் இது நல்லா குண்டு குண்டுன்னு இருக்குது. ஆமாம், இது இது மேக்கப்புக்கு வாங்கி தரையா? தொட்டுக்கா இது தொட்டு இது பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் என்கிட்டயே ஏகப்பட்டது இருக்குது. இது இருக்கு. இது வந்துட்டு 169 ரூபா. இங்கே எவ்வளோனா 165 ரூபா, ஒரு 3 ரூபா லெஸ்ஸு. அதுவும் இருக்குது. மாய்ஸ்சரைசரும் வின் இதே தான் யூஸ் பண்ணது. நானும் இதே தான். வின் இது எல்லாமே யூஸ் பண்ணேன். இதுதான் நம்ம வாங்கினது. தெரியாமல் ஃபேஸ் மாஸ்க் வாங்கிட்டேன். கேண்டில் இது வாங்கிக்கலாமா வீட்டுக்கு? சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பேக் போட்டு போனால் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சா. எப்படியோ ஓசியில் போய் லிப்ஸ்டிக் போட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கு. இது என்ன எவ்வளோ ரேட்டுன்னு பார்க்கலாமா? 2500. கம்மி தான். அன்னைக்கு நான் ஒன்று எடுத்தேன். இல்லை இது நல்லா இருக்குல்ல. எனக்கு ஃபுல்லாக காட்டு. என்னோட எடுத்து இது எவ்வளோன்னு பார்க்கலாமா? 2000. இதெல்லாம் பிராண்டடா, அப்படியே கிடக்கும்டா, எதுவுமே ஆகாது. இது ரெண்டுமே நல்லா, இது ரெண்டுமே நல்லா இருக்கு. பெரிய பேக்கோட குட்டி பேக் சூப்பரா இருந்துச்சு. இது என்ன நாய்க்கு இல்ல, இப்படி போட்டுக்கலாம். எவ்வளவு? 2900. இது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக சூப்பராக இருக்கு ஆப்ஸ். இது காட்டு, பேக் காட்டு. இது செம்மையாக இருக்கு. எவ்வளோ ரேட்டுன்னு பார்க்குறேன். 3600 ரூபா தான்டா. 50% ஆஃபர் அடி. அப்போ இது 1500 ரூபா வரும். 1500, 3200, 1600 ரூபா வரும். சூப்பரா இருக்கும்டா. நான் உண்மையாவே வீட்டில் வச்சோம்னா கீழே மட்டும் நான் போட்டேன்னா எவ்வளோ ரேட்டுன்னு பாரு. இது ரேட்டு காணும். எப்படி இருந்தாலும் 3K டேகே இல்லை. ரிட்டர்ன் கொடுத்து விட்டுருவானுங்க டேக் இல்லைங்க. இரு, அதே மாதிரி தான் இருக்குது. சிம்பிளாக இருக்குது. பாப்ஸே இது 700. இது நல்லா இருக்குடா. இந்த மாதிரி உனக்கு அந்த கீழே நம்ம வீட்டில் இருக்குல்ல குழவி கல் மாதிரி, அந்த கல்லுக்கு மேலே பிளாஸ்டிக் இது மாதிரி வாங்கி 2-3 கல் இப்படி சுற்றி வச்சுட்டா அப்படிதான். அந்த க்ளூ கன்னை போட்டு ஒட்டி விட்டுட்டு வேலை முடிஞ்சு. இது பிளாஸ்டிக் வந்து வாங்கிக்க வேண்டியதா மீஷோல. இது அது என்ன லேம்ப் லைட் மாதிரியா? இதெல்லாம் 700 போட்டுருக்கோம். கீழே போட்டேன் முடிஞ்ச. நீ இங்கேயே வேலை செஞ்சுட்டு இருக்க வேண்டியதான். வந்து செடி வைக்கிற பாட்டு அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். ஆனால் இதுக்கு என்னன்னு தெரியல.
இதெல்லாம் கன்ஃபார்ம் அதுதான் அந்த பிளாஸ்டிக் செடி அதுவும் இது வச்சுக்கலாம். கூட வைக்கிறேன்டா. இது என்னோட ட்ரெஸ் கலர்லயே இருக்கு. பார்க்கறதோட சரி கேட்கலாம் கூடாது. ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி. இங்க பாருடா. இதுதானே நம்ம 2 பேரும். இங்க பாரு. சூப்பரா இருக்குது மயிலு. சிக்கு சிக்கன் மின்னுது. ஆனா வீட்டுக்கு கொண்டு போனா டல் ஆயிரும். இங்க லைட்டிங்லாம் போட்டு நம்மள பல பலன்னு காட்டுறாங்க. தொடரக்கே பயமா இருக்குடா. எவ்வளவு பேரு எங்கடி ஆப்ஷே என்னைய முடிச்சு விட்டுருவிய. வேலைக்கு தான் இங்க சேரணும் மாட்டிருக்கு நான். அப்புறம் தொடாத சாமி, அப்படியே பார்த்துட்டே போய்க்கலாம். கீழே பாரு பாப்ஸ், இதெல்லாம் ஹேண்ட் டிராயிங் மாதிரியே இருக்கு. இதெல்லாம் பார்த்தேன் வரைஞ்ச மாதிரி. நீ இதெல்லாம் சிம்பிளா நம்மளே பண்ணலாம். ஒண்ணுமே இல்லை. இது ஒரு போட்டோ மட்டும் எடுக்கலாம். இது ஏதோ டியாட்ட கொடுத்து கிறுக்கி வச்ச மாதிரி இருக்கு. இது ஒரு 3000. இதுல என்ன இதுல ஏதாவது இருக்கும். இங்க பாரு. 3D மாதிரி எது தெரியுது, அந்த மாதிரி எது தெரியலையே. இந்த மாதிரி பெயிண்டிங் வந்து நிறைய பேர் லைக் பண்றாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ட்ரீயா எல்லாமே சூப்பரா இருக்குது. அது எங்க இருக்குன்னு பாரு. எவ்வளோ 81 ரூபா 7 ரூபா. இங்கெல்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. டிமார்ட் போனா என்ன வாங்குறது? ஒரு சமோசா 22. நண்டு கிரில் சிக்கன் 350 ரூபா. கம்மி தானே எல்லா இடத்துலையுமே. அதுதான், அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பாரு. சிக்கன் பார்த்தா தான் டெம்ட் ஆகுது. சாலட் ஐட்டம்ஸ் இங்கே வருது. இது குக்கும்பரு, இது வந்து கேரட்டு, இது பட்டாணி, இது என்னது முள்ளங்கி, இது வந்து சுண்டல். செமையா இருக்குல்ல. இங்கே பாரு ஜூஸுக்கு. பீட்சாலாம் வந்துட்டு மேக் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே பாரு, இதுவும் ஃப்ரூட் சாலட் தான். சரி வாங்கி தரேன் வா. ஊறுகாய் ஐட்டம்ஸ், சிக்கன் ஊறுகாய், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. மேங்கோ, சோயாபீன், அதுலெல்லாம் வடை செய்வாங்க. இதெல்லாம் என்ன? ஜாமு, ஸ்ட்ராபெரி ஜாமு, மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாமு, செமையாக இருக்குல்ல. கிரேப் ஜாமு, வந்துட்டு சிக்கன் மட்டன் ஐட்டம்ஸ் எல்லாம். இங்கே பாரு, மட்டன் பிரைன், மட்டன் ஹெட்டு, பிரெயின் ஹெட்டு, மட்டன் கணக்கு, மட்டன் எவ்வளோ இருக்கு. லிவரு, மட்டன் பாயா. ஆமாம், செமையாக இருக்குல்ல. இதெல்லாமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி. செமையாக இருக்குல்ல. சிக்கன் போனு, போன்லெஸ்ஸு, அது எல்லாமே இருக்குடா. ப்ளஸ் தந்தூரி. இது வந்துட்டு இதுடா ஃபைட்ரு. ப்ளூ கலர் பாரு, இல்லைனா க்ரீன் கலர். இந்த கலர் இருக்கான்னு பாரு. ஆனால் இது ரோட்டு கடையில் 100 ரூபா தான். ஃபுட்டோட தான். சரி, வெஜ் ஒன்று நான்வெஜ் ஒன்று வாங்கிக்கலாம்.
இது சீஸ் ரிங்கு. சீஸ்லாம் பார்த்தாலே வாங்கிக்கலாம். சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பப்ஸ். சிக்கன் ட்ரம் ஸ்டிக். ஆமாம், உள்ள அது வெளியே எடுத்தால் அது மேலே இருக்கிறதெல்லாம் வீணாக போயிடும்டா. அதுக்கு பீஸ் கட் பண்ணி இருந்திருந்தா கூட நல்லா சாப்பிட்லாம். சிக்கன் பேன் பீஸா. இதெல்லாம் வந்துட்டு கேக் ஐட்டம்ஸ். அந்த மாதிரி இதில் வாங்கலாம். இதெல்லாம் வந்து கேக் ஐட்டம்ஸ். சரி, இப்போதைக்கு ஏதோ ஒன்று எடு. இது 65 தான். இது ஒன்று எடு. இதுலையா? கேஷ் கவுண்டரு இவ்வளோ இருக்கு. ஒரு 20 இருக்குமா? 20-30 இருக்குமா? கடைசி வரைக்குமே இருக்கு. நம்ம க்ரௌடாக இருக்கு, அதனால் நின்றுட்டே சாப்பிட போகிறோம். நம்மளுக்கு எங்கே வந்தாலும் க்ரௌடாக இருக்கும். நம்ம போகிற இடம் க்ரௌடு. இது 2 போட்டு கொடுத்துட்டான். 2 தான். இது 2 அது ஒன்று அவ்வளோதானா? 3. ஏன் என்ன நினச்ச? ஆப்ஸு இந்த சிக்கன் ஒன்று வாங்கினோமா, இது ஒன்று வாங்கணும். வேறு என்னமோ 3 தான். ஆனால் ஒன்றையே 2 போட்டு வச்சுருக்கான். ரெண்டுமே ஒரே மாதிரி, வேறு வேறு மாதிரி. ஃப்ளேவர் வேறையா? ஒன்று பன்னீர், வெஜிடபிள். அது பன்னீர், இது சிக்கன். இதில் இது நல்லாயிருக்கு. சாப்பாடு, அப்பளம், குழம்பு, பொரியல், வாழைப்பழம். அவங்களோட பிராண்டை வந்துட்டு எக்ஸ்போ மாதிரி போட்டு காட்டுறாங்க. இது ப்ரமோஷன் மாதிரி. ஏய் மேக்ஸ், இதை தாண்டி இங்கே பாரு, மிரர் பாரு. இது 2 வாங்கியாச்சு. வேறு எதுவும் வாங்கி எப்படியோ ஜூடியோக்கு வந்தாச்சு. இங்கே காட்டு. இதுவும் வர வழியில் பில் போடுற இடத்துல இது ஒன்று பாடி லோஷன் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸ்டார்பக்ஸ் வந்திருக்கும். ஏதாவது சாப்பிட்லாமா? ஒரு டீ. ஆமாம், ஆட்டாவோட தான். ஒரு டீ எவ்வளோ வரும்னு சொல்லு. ஒரு டீ 50 ரூபா 60 ரூபா. 285 ரூபா. அன்னைக்கு நான் வாங்கி குடித்தேன். 285 ரூபா. அதில் நம்ம அந்த கப்பில் வந்துட்டு நம்மளோட நேம் எழுதி தருவாங்க. இப்போ நம்ம 2 பேர் வந்துன்னா ஒரு கப்பில் 1 தான் எழுதுவாங்க. நம்ம கேட்டோம்னா 2 எழுதி கொடுப்பாங்க. ஒரே கப்பில் 2 பேர். அரவிந்த் நம்ம பேர் எழுதி தருவாங்க. நான் மோகனா ரூபான்னு எழுதியிருப்பேன். வாங்கி கொடுத்தோமா பேர் எழுதி. ஒரே ஒரு காஃபி மட்டும் வாங்கலாமா? அதில் காஃபியில் நிறைய நேம்ஸ் இருக்குது, அது சொல்லி வாங்கு. இதெல்லாம் நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணுற மாதிரி ஏதாவது வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் எல்லாம் ஸ்டார்பக்ஸோட பிராண்டாக அவங்களோட லோகோ தான் போட்டுருக்கு. ஆமாம், அதில் நேம்ஸ் இருக்கா? யார் உனக்கு வாங்கி கொடுத்தா? அன்றைக்கி நாங்கள் மோகனா தான் போய் வாங்கினாங்க. அதில் நேம் இருக்கு. ஒரிஜினல் காஃபி போட்டேன். இதை அரைச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செமையாக இருக்கும்ல. எடுத்துக்கலாமா? எடுக்கக்கூடாது. செம்ம ஸ்மெல்லு. நீ தெரிகிற மாதிரி வா. பயங்கர ரேட்டு. அரவி, ரேட் எப்படி இருக்கு? இதுவாடா குடு. ப்ரௌன் சுகரா? ஏதோ ஒன்று எடு. அது எடுத்துக்கோ. 2 எடு. எல்லாத்துலேயும் 1 எடுத்துக்கோ நம்மளுக்கு வீட்டுக்கு.
எதுடா எடுத்து பேக்கெட்டில் போடு. இதுடா இதில் அதிலலாம் ஒன்று ஒன்று எடு. இது ஒன்று எடு. அதாவது வந்து நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் டைம் இருந்துச்சு. சரி சொல்லு, இதை பார்த்து உனக்கு எப்படி இருக்கு? இந்த மாதிரி நம்ம குடிக்கணுமா அப்படின்னு நிறையா இருக்குது. காப்பி பரவாயில்ல. எப்படியோ ஸ்டார்பக்ஸ் காஃபி வாங்கிட்டேன். எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி கொடுத்தவரே சொல்லுவார். சொல்லு. 263 ரூபா இந்த ஒரு காஃபி. ஆனால் என்ன பியூராக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை முக்கால்வாசி தான் இருந்துச்சு. முக்கால்வாசி தான் இருந்தது. அதுலேயும் வந்துட்டு ஃபுல்லாக நிறையா இருந்தது மேலெல்லாம். மற்றபடி ஓகே. ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருந்தது. ஒரே ஒரு வாய் தான் குடித்தான், அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை. இதெல்லாம் உடம்புக்கு உண்மையாலுமே ரொம்ப நல்லது தெரியுமா? இந்த மாதிரி காஃபி வேணால் டெய்லி குடிக்கலாண்டி. வாங்கி தரையா? என்ன கேம்? பலூன். ஓகேவா? அதுதான் டாஸ்க். 1 2 3 கையை பின்னாடி கட்டுங்க, கையை பின்னாடி கட்டிக்கோங்க. பலூனு கை வைக்காம ஊதணும். அவங்க ஹோல்ட் பண்றா பாருங்க. கம் ஆன் க்ளாப். குட் லைக் தட். அது மாதிரி தான். புல்லட் பாருங்க. வேற பால் கொடுத்துங்க, வேற பால் கொடுத்துங்க. கம் ஆன் கம் ஆன். போதும், ஹோல்ட் பண்ணவே போதும். யாரு பெருசா ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பலூன் பறந்துச்சு. உனக்கு காத்தா இருந்ததுனால ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. எல்லாம் போட்டு ஏன் நீ இதெல்லாம் பண்ணிருக்கீங்க? வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால கோபமா இருக்கிறேன் வாடி தங்கம். ஓகே, வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ தான் சாப்பிட்டேன். மணி 11:30 ஆச்சு. இன்னைக்கு நிறையா பக்கம் சுற்றி ரொம்ப டயர்டாக இருக்குது. பட் பிளான் பண்ணி போனது ஒரு பக்கம், போயிட்டு வந்தது ஒரு பக்கம். சரி ஓகே, இந்த வீக்கில் இன்னொரு டைம் போகலாம். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். குட் நைட்.